ஹாய் ஐஸ் மை நேம் கோகு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தா பட மூவியோட ரிவ்யூ உங்கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். காந்தா படம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் ரீசென்ட்டா போய் தியேட்டர்ல பார்த்தேன். காந்தா படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர்லாம் பார்த்துட்டு வந்து இது வந்து கேங்ஸ்டர் மூவின்னு நினச்சு போய் நான் பார்க்கலான்ட்டு இருந்தேன். ஆனா வந்து இது கேங்ஸ்டர் மூவி இல்ல. அதுக்கும் மேல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்றேன் நானு. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் சார் அண்ட் ராணா சார் அண்ட் சமுத்திரக்கனி சார் அண்ட் பாக்கியஸ்ரீ இந்த மேம் வந்து புதுசா நடிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மேம இந்த படத்துல தான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த மேம் இந்த மேம் ஆக்டிங் வேற லெவல் இருந்துங்க அந்த மேம் ஆக்டிங். இந்த மேம் தான் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா அமைஞ்சிருக்காங்க. நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து அந்த படத்துல ஒரு படம் எடுக்குறாரு. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் சார் தான் வந்து ஆக்ட் பண்றாரு. நம்ம சமுத்திரக்கனி சார் சொல்லாம இவரா ஒரு ரோல் கிரியேட் பண்ணி நடிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் சாருக்கு இவருக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ உண்டாகி வந்து கோவத்தினாலேயே வந்து வெறுப்புனாலேயே வந்து சண்டை போட்டுறாங்க. இந்த சண்டைய வந்து இவங்க பேசி தீர்த்துருக்கலாம். ஆனா பேசாமயே அந்த படத்த கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே. இந்த 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 படத்துல வந்து ஒரு ஒண்ணு வந்து இழந்துருவாங்க. இழந்தனா அது அருமை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பொருள் தான் சொல்லணும். ஒரு பொருள் இருக்கும்போது அது வேல்யூ என்னன்னு தெரியாது. அந்த பொருள் வந்து இல்லாதப்ப தான் அது வேல்யூ மதிப்பு என்ன எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாரி தான் இந்த படத்துல வந்து நம்ம ராணா சார் வந்து இடையில ஒரு வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட்டா மொமெண்ட்டா இருக்கும் இந்த படத்துல. இந்த படத்துல அவர் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. சரியான ஃபன்னா இருந்திருக்கும் இந்த படத்துல. அதே மாரி இந்த படம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. தனியா பாருங்க. மெயினா ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த படம் வந்து சூப்பர். இந்த மேம் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாக்கியஸ்ரீ மேம்லாம் நல்லா நடிச்சு நம்ம துல்கர் சல்மான் சார் என்ன ஆக்டிங்ப்பா! படத்துக்குள்ளேயே ஒரு படத்துல இவரால தான் இந்த மாரிலாம் நடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆக்டிங் தத்ரூவமா நடிச்சிருக்காரு. நம்ம சமுத்திரக்கனி சார் அதே மாரி சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் எங்க ஆரம்பிக்குதோ அங்க அந்த படம் வந்து எண்ட் ஆகுது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, யாரு வில்லன்னு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே தெரியாம போயிரும். அதனால இந்த படத்த பார்த்துட்டு, யார் இந்த படத்த வில்லன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணிருங்க. அதாம வந்து இந்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னு கேட்டா, நம்ம செல்வமணி செல்வராஜ் சார் தான் இந்த படத்தோட டைரக்டர். அதாமலாம் இந்த படத்த பார்த்துட்டு, மறக்காம இந்த படம் நல்லா இருக்குதான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த படத்த பார்த்துட்டு, இந்த ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு நீங்க ஒரு டைம் நீங்க பார்த்துட்டு போய் அப்புறம் இந்த படத்த போய் பாருங்க. Thank you for watching this video.